ஆபரண தங்கத்தின் விலை 70,000 ரூபாயை தாண்டி உள்ளதால் நடுத்தர மக்கள் தங்கம் வாங்க முடியாமல் கவலையில் உள்ளனர். அரசாங்கம் இதனை கவனத்தில் கொண்டு தங்கம் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். இப்படியே ஏற்றம் இல்லாம அதுதான் ஒரு நல்ல தீர்வா இருக்கும். மத்திய அரசாங்கமும் சரி, அதே சமயத்துல எல்லா கூட்டு அரசாங்கமும் சேர்ந்து தான் இதை முடிவு செய்யணும். இந்த காலத்துல பையனுக்கும் கொடுக்குற இதுவா தான் இருக்குது. பொண்ணு வீட்டுக்காரங்களும் பையனை கொடுக்கணும், பையன் வீட்டுக்காரங்களும் பொண்ணு கொடுக்குற நிலைமை இருக்கும் பொழுது தங்கம் விலை கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும். அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஏழைங்களும் இருக்கிறவங்களுக்கு, நடுத்தர குடும்பமும் அதே ஃபேஸ் பண்ணுறாங்க, ஏழைங்களும் இருக்கப்பட்டவங்களுக்கு அது தெரியலை. அதுதான் வித்தியாசம். கவர்மெண்ட் எல்லாம் இதை பற்றி எல்லாரும் எடுத்து ஒரே முடிவாக இதை குறைச்சா நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தங்க ரேட்டு ஏறிடுச்சு, கஷ்டமாக தான் இருக்குது, வாங்க முடியலையேன்னு கவலையாக இருக்குது. குறையுமான்னு எதிர்பார்க்குறோம். பொண்ணு வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இனிமேல் நகை வாங்குற ஆசையோ எண்ணமோலாம் இல்லை. இருக்கிற நகையை காப்பாற்றிக்கலாம், அவ்வளோதான். தங்கம் வாங்கணும்னு ஆசை தான் இருக்குது. அடுத்தது என் குழந்தைங்களுக்குலாம் வாங்கணும், என் பேத்திக்கெலாம் வாங்கணும்னு. டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் ரேட்டை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அப்படின்னு தோணலை, வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது. கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் கண்ணா, கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு இப்போ இருக்கிற ஜெனரேஷன் மாடலிங் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, அது நல்லா இருக்குங்க. அதனால் ஜனங்க பசங்க எல்லோரும் விரும்புகிற மாதிரி டிசைன்ஸ் நல்லா இறக்குறாங்க. அது வாங்குறதுக்கு எல்லாரும் ஐப்பம் வைக்கிறோம். ஆனால் ரேட்டு மட்டும் கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.